خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد كما صليت على إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت في العالمين إنك حميد مجيد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீங்கள் தப தாபீங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அந்த ரப்புல் ஆலமீனை எந்த வேளையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் தனிமையாகவும் கூட்டான வாழ்க்கையிலும் அந்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவின் ஊடாக நாம் எதிர்நோக்குகின்ற ரமலானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களும் அந்த நாம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் எதிர்நோக்குகின்ற அந்த ரமலான் அப்படியாக இருக்கின்ற காலத்தில் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருப்பார்கள், எதை செய்வார்கள் என்கின்ற விடயத்தை ஞாபகமூட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பொருத்தம் என்ற அடிப்படையில் இன்றைய ஹுத்பாவில் அதை ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று கருதுகிறேன். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு
குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முந்தியுள்ள சமுதாயங்களுக்கு எப்படி இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி என்று தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வாதாரிகளாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முன்றைய சமுதாயங்களுக்கு விதியாக்கியது போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே பிரகடனப்படுத்துகின்றான். இந்த செய்தியை சஹாபாக்கள் யதார்த்தபூர்வமாக நம்பினார்கள். ஏனெனில் இந்த நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு விதியாக்கப்பட்டது. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த அல் குர்ஆனுடைய வசனம் மிளிரப்பட போகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக இந்த நோன்பின் ஊடாக தக்வா என்கின்ற இறையச்சத்தை நமக்கு மத்தியிலே வளர்த்துக் கொள்ளலாம் என்கின்ற உணர்வை அவர்கள் யதார்த்தபூர்வமாக நம்பினார்கள். அதன் காரணமாக அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் அந்த மாதம் வரப்போகின்ற அந்த வேளையில் சஹாபாக்கள் எல்லோருமே அழைத்து கடுமையான முறையில் ஆர்வமூட்டுவார்கள். அவர்கள் ஆர்வமூட்டுகின்ற அந்த வேளையில் செல்லக்கூடிய அந்த முன் சொன்ன வசனத்தோடு இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தியையும் சொல்லி காட்டுவார்கள். என்ன அந்த செய்தி என்று பார்ப்போம் என்றால், இதா தஹல ஷஹ்ரு ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா வ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம் வ சுல்சிலத்திஷ் ஷயாத்தீன் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள். இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, அந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் சுவர்க்கத்துக்கென்று தயார் பண்ணிக்கின்ற அந்த உங்களுக்காக தயார் பண்ண வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்தினுடைய வாயில்களை அல்லாஹு தஆலா திறந்து விடுகின்றான். அதே போன்று நாம் எல்லோரும் போகக்கூடாதென்று ஆசை வைக்கக்கூடிய அந்த படுமோசமான நரகம் இருக்கின்றதே, அந்த நரகங்களுடைய வாடைகளை எல்லாம் வாய்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மூடிவிட்டு வசுல்சிலத்தி ஷயாத்தீன் நம் எல்லோரையும் எச்சந்தர்ப்பத்திலும் எவ்வேளையிலும் நாம் இருக்கின்ற வேளையில் நம்மளோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஷைத்தான் அவனை அல்லாஹு தஆலா விளங்கி விடுகின்றான். இப்படியான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலே சொல்லுவார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றது. உங்களை வசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற, உங்களை பாவத்தின்பால் இட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஷைத்தான் இருக்கின்றானே, அவன் விலங்கிடப்படுகின்றான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள். மேல் சொன்ன வசனம் உங்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அதே கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் புனிதர்களாக, நல்லவர்களாக, மனித புனிதர்கள் என்ற நிலைப்பாடில் நீங்கள் ஆக வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய வழிகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆர்வம் ஊட்டுகின்றார்கள். ஏற்கனவே சஹாபாக்கள் ஒவ்வொரு நன்மைகளையும், இபாதத்துகளையும், வணக்கங்களையும் செய்கின்ற பொழுது ஆர்வமாக உன்னிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரை கவனித்து பின்பற்றக்கூடியவர்கள். இப்படியான செய்தியை சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா நரகத்தை மூடிவிட்டு, நரகத்தினுடைய வாயில்களை மூடிவிட்டு சுவர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்தா வைத்திருக்கின்றான் என்று அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சியை நாங்கள் அல் குர்ஆனின் ஊடாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக சொல்லுவார்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சுவர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கின்றது. அந்த கதவு இருக்கின்றதே, யுகாலு லஹு ரய்யான் யதுகுலு மின்ஹு அஸ்ஸாயிமூன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் அங்கே சுவர்க்கம் இருக்கின்றதே, அந்த சுவர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கின்றது. அந்த கதவினுடைய பேர் ரய்யான் என்று சொல்லப்படுகின்றது.
அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த பாபினூடாக மனிதர்கள் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த பாபிலே மனிதர்கள் எல்லோரையும் நுழைவிப்பதற்கு அல்லாஹ் மலக்குமார்களூடாக தடுக்கின்றான். லா யத்குலு மின்ஹு அஹதுன் கைருஹும் யுகாலு ஐன ஸாயிமூன். அங்கே கேட்கப்படும், இங்கே அல்லாஹ்வுடைய அந்த விதியாக்கப்பட்ட அந்த நோன்பு என்பதை பிடித்த மனிதர்கள் யார் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மாத்திரம்தான் அங்கே அனுமதி கிடைக்கும். அவர்கள் எங்கே எங்கே என்று கேட்கப்படும். அப்பொழுது ஃபயகூமூன் லா யத்குலு மின்ஹு அஹதுன் கைருஹும். அவர்கள் அல்லாத வேற யாருமே அந்த சுவர்க்கத்தின் அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய பாபினூடாக நுழைய மாட்டார்கள். ஃபைதா தஹலு உக்லிக். அவர்கள் அல்லாத நோன்பு பிடிக்காத அடுத்தவர்கள் அந்த பாவினூடாக நுழைவதற்கு எத்தனிப்பார்கள். அவர்களுக்கு அங்கே போவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஃபலம் யத்குலு மின்ஹு அஹதுன். யாருமே அங்கே நுழைவிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டார்கள். யாருக்கும் அங்கே அலௌட் இல்லை. யாருக்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்குகின்றான் என்றால், அல்லாஹு தஆலா விதியாக்கி அந்த நோன்பை தன் மீது அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த சூரியன் உதயமானதிலிருந்து அந்த ஃபஜ்ருடைய வேளையிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா குடிப்பதற்கு ஆகுமாக்கி அந்த விடயம், அதே போன்று உண்ணுவதற்கு ஹலாலாக்கி அந்த விடயங்கள், தன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய மனைவி அனைத்தையுமே விட்டு ஒதுங்குகின்றான். எதற்காக? அந்த ரப்புல் ஆலமீன் விதியாக்கி அந்த நோன்பை பிடித்து இந்த விடயத்தை அப்படி அவன் அடக்கிக் கொள்கின்றானே, அதற்காக வேண்டி அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற விசேடமான தன்மை அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய வாயிலினூடாக அவன் செல்லுகின்றான். சகோதரர்களே, இப்படியாக இந்த இரண்டு விடயங்களையும் இந்த இரண்டு ஹதீஸ்களை ஊடாகவும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்ன பொழுது, அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் நாளைக்கு நோன்பு பிடிக்க முடியாதா, அடுத்த நாள் கிடைக்குமா என்று அவர்கள் கடுமையாக ஆர்வம் கொள்வார்கள் சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் சமுதாயத்துக்கு மத்தியில் பல பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள்? பிறை பார்ப்பது எப்படி, பிறை என்பது எப்படியாக சமுதாயத்துக்கு மத்தியில் இவர்கள் சாதாரண பிறையை பார்ப்பதா அல்லது உலகத்திலே உள்ள அனைத்து விடயங்களையும் கண்காணித்து இன்டர்நேஷனல் என்ற அடிப்படையில் பிறைகளை பார்ப்பதா என்று சமுதாயத்துக்கு மத்தியில் பிளவுகளும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சோதர்களே, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற வேளையில் நாம் இந்த ரமலான் நம்மளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்திற்குள் வர இருக்கின்றது, நுழைய இருக்கின்றது. எனவே இந்த செய்தியை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த சஹாபாக்கள் செய்த விடயங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து நாங்களும் இருக்கின்ற காலத்தை அப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் செய்த விடயங்கள், முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். எதற்காக சகோதரர்களே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்? அத்துவா ஹுவல் இபாதா. பிரார்த்தனை இருக்கின்றதே அது ஒரு வணக்கம் என்ற விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இருக்கின்ற அந்த 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்குள் நாம் இந்த ரமலானை அடையாமல் நாங்கள் மரணித்து விடுவோமோ என்று அஞ்சி, அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்ற அந்த அவகாசத்தை இன்னும் ரமலானுடைய காலம் வரைக்கும் நீடித்து வை, நாங்கள் அமல்களை செய்து ஒரு ஃபர்லான அமல்களை செய்து அந்த ஃபர்லான அமல்கள் இரட்டிப்பான நன்மையாகவும், ஒரு நஃபிலான ஒரு சுன்னத்தான வணக்கத்தை செய்து ஒரு ஃபர்லான நன்மையை அடைவதற்கும் வாய்ப்பை எங்களுக்கு தந்துவிடு யா ரஹ்மானே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற ரமலான் நம்மளோடு எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் நம்மளோடு இருந்தார்கள். ஆனால் இந்த ரமலானில், இந்த ரமலானை எதிர்நோக்குகின்ற இந்த காலத்தில் எத்தனையோ பேர்கள் நம்மளை விட்டு விடை பெற்றிருக்கின்றார்கள். ஏன்? அல்லாஹு தஆலா நம்மளுக்கு வாய்ப்புகளை, வசதிகளை தந்திருக்கின்றான், சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்போமாக இருந்தால் இந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். எப்படியாக மன்றாட வேண்டும்? யா ரஹ்மானே, எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய ஆயுளை நீ தந்திருக்கின்றாய், என்னுடைய உயிரை நீ விட்டிருக்கின்றாய். எனவே
அந்த ரமலானை பரிபூர்ணமாக நான் அடைந்து அந்த நோன்பை நான் பெற்று அந்த ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசலினூடாக நான் செல்ல வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை தந்துவிடு யா ரஹ்மானே என்று நாம் அந்த அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி மன்றாட வேண்டும் சகோதரர்களே. ஏனெனில் நாங்கள் நிச்சயமாக அந்த நோன்பினுடைய பரிபூர்ண தன்மையை, நோன்பை பரிபூர்ணமாக 30 நாட்களோ அல்லது 29 நாட்களோ நம்மளோடு இருக்க போகின்றது, அதை நாங்கள் பூர்ணப்படுத்துவோமா என்றால் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை சகோதரர்களே. எனவே நாம் அடிக்கடி அந்த சஹாபாக்கள் கேட்ட பிரார்த்தனையை நமக்கு மத்தியிலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், அந்த சஹாபாக்கள் இந்த வேளையில் இப்படியான சந்தர்ப்பங்களில் அதிகமாக அல்லாஹுவை துதி செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். என்ன தெரியுமா? கடுமையான சந்தோஷம், மிக இல்லாத சந்தோஷத்தின் காரணமாக. என்ன சந்தோஷம்? அல்லாஹு தஆலா இந்த நோன்பை தருகின்றான். வருடத்தில் ஒரு மாதம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம், நான் ஏனைய மாதங்களிலே செய்த தவறுகள், பிழைகள், அநியாயங்கள், அட்டுழியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்திலே முன்னிலைப்படுத்தி நான் தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்றது. பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்குரிய வாய்ப்பை எனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான் என்ற உணர்வு அவர்களுக்கு வருகின்றது. எதற்காக? தன் மீது கொண்ட இரக்கம், தன் மீது கொண்ட கருணையின் காரணமாக அல்லாஹு தஆலா எனக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றானே, எனவே நான் தவறவிட மாட்டேன், நான் ஒரு காலம் அதனை தவறவிட மாட்டேன் என்று அந்த சஹாபாக்கள் அதிகமாக இப்படியான வாய்ப்புகள் கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை துதி செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை புகழக்கூடிய மனிதர்களாகவும் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். நாங்களும் அந்த வேளையில் இந்த சந்தர்ப்பங்களில் இருக்கின்ற இந்த ஒரு வாரத்திற்குள் அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், துதி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படியாக இருக்க வேண்டிய நாம் அடுத்த கட்டமாக அந்த சஹாபாக்கள் இந்த விடயத்திலே கடுமையாக மார்க்க விடயங்களுக்கு, இந்த ரமலானுடைய, குறிப்பாக இந்த ரமலானுடைய சட்ட திட்டங்களையும் அதிகமாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த வணக்கங்களாக இருந்தாலும் அது பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் போய்விடுமாக இருந்தால், அது பற்றிய தெளிவு நமக்கு இல்லாமல் போய்விடுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அமல்களில் எந்தவித ஃபாயிதாக்களும் எந்தவித பிரயோசனங்களும் நமக்கு கிடைக்க மாட்டாது என்பதை நாங்கள் அல் குர்ஆனின் ஊடாகவும் ஹதீஸ்களின் ஊடாகவும் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே அந்த சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் மார்க்க சட்ட திட்டங்களுடைய விடயங்களில் மிகவும் திட்ட தெளிவாக விளக்கத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அவர்களுக்கு தெளிவு பெறவில்லை என்றால் உடனடியாக செல்லுவார்கள், சென்று அதனுடைய விளக்கத்தை கேட்டெடுப்பார்கள். எதற்காக? நான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கீகரித்திருக்கின்றார்களா, செய்து காட்டியிருக்கின்றார்களா, அதை எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய அங்கீகாரம் என்பது இல்லாமல் போய்விடுமாக இருந்தால் நான் செய்வதில் எந்தவித பாக்கியமும் எனக்கு கிடைக்க மாட்டாது என்று அவர்கள் உளப்பூர்வமாக நம்பியிருந்தார்கள். ஆழ்மனதிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அந்த அறிவுடைய விடயத்தில் மார்க்கத்தினுடைய சட்ட விடயங்களை தெளிவாக அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாத விடயங்களை அறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த அறிந்தவர்களிடத்தில் இருந்து உங்களுடைய விடயங்களை நீங்கள் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே. இந்த அடிப்படையில் அந்த சஹாபாக்கள் என்ன சிறிய விடயங்களாக இருந்தாலும் சரி, அற்பமான விடயம் அல்லது கேட்பதற்கு வெட்கமான விடயமாக கருதக்கூடிய விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்கள் சென்று கேட்டு படித்திருக்கின்றார்கள். ஏன்? அதை செய்கின்ற பொழுது சரியான முறையில் அந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலில் இருந்தால்தான் அதிலே வெற்றி இருக்கும் என்பதை விடயத்தை அவர்கள் நம்பினார்கள். அதனால் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் சகோதரர்களே, இந்த அறிவை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்றால் அடுத்த விடயம் அத்தௌபா ஸாதிகா. நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் செய்திருக்க முடியும், பிழைகள் செய்திருக்க முடியும். எனவே திட்ட தெளிவாக நாங்கள்
அல்லாஹ்விடத்திலே செய்த தவறுகளுக்காக வேண்டி, செய்த பிழைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லிக் காட்டி மன்றாட வேண்டும். ஏனெனில் நிச்சயமாக நாம் செய்த தவறுகளை, பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தவறுகளை மன்னித்து விட்டான் என்றால் நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய கடமைகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு நம்மளை சிறந்த மனிதர்களாக, மனித புனிதர்களாக ஆக்குவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பொதுவாக அல்லாஹு தஆலா விதியாக்கிய எல்லா இபாதத்துகளும், கடமையாக்கிய எல்லா காரியங்களும் பொதுவாக தௌபாவையை மிளிர வைக்கின்றது. உதாரணமாக நாங்கள் தொழுகையை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், அந்த தொழுகையில் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப தக்பீரை நாம் கட்டிவிட்டோம் என்றால் அங்கே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு என்ன? அந்த பிரார்த்தனை முதலாவதாக கேட்கக்கூடிய அந்த தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் ஓதக்கூடிய பிரார்த்தனை இருக்கின்றதே, அந்த பிரார்த்தனை துஆவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, யா அல்லாஹ் என்னுடைய தவறுகளை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய பிழைகளை நீ தூரமாக்கி விடு, இல்லாமல் ஆக்கிவிடு. எப்படி என்றால் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எப்படி தூரத்தை ஆக்கியிருக்கின்றாயோ அதே போன்று தூரத்தை ஆக்கிவிடு அங்கே பிரார்த்தனை. இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு விடயங்களும் அங்கே தொழுகையிலே பிரார்த்தனையாகத்தான் இருக்கின்றது. சுஜூதிலே ஓதுகின்ற பொழுது அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலுஹு வஆখিরஹு வஅலானியத்துஹு வசிர்ரஹு, யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் முன்பின் செய்த தவறுகள், பிழைகள் அனைத்தையுமே யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று அங்கே பிரார்த்தனை செய்கின்றோம் சகோதரர்களே. இப்படியாக என்ன வணக்கங்களை எடுத்தாலும், என்ன இபாதத்துகளை எடுத்தாலும் அங்கே நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், அந்த பிழை செய்யக்கூடியவர்கள் அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே சொல்லி மன்றாடக்கூடிய வாய்ப்பை தான் அல்லாஹு தஆலா இபாதத்துகளிலே வைத்திருக்கின்றான் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலானுடைய மாதத்தின் வந்துவிட்டதென்றால் சஹாபாக்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமொத்தமாக அந்த அல்லாஹ்வின் பால் நீங்கள் பாவ முயற்சி பெற்று நல்லவர்களாக ஆகிவிடுவதற்காக வேண்டி, நீங்கள் நல்ல பக்குவம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, நல்ல ஈடேற்றம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் அந்த ரப்பின் பால், அந்த அல்லாஹ்வின் பால் மக்ஃபிரத் பெற்றவர்களாக, பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நீங்கள் எல்லோரும் மீண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கின்றான் சகோதரர்களே. எனவே அப்படியான வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், சென்ற ரமலானில் நான் எத்தனையோ தவறுகளை, பாவங்களை, பிழைகளை செய்திருக்கின்றேன். இந்த ரமலானிலே எனக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றாய், அரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றாய். எனவே நான் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும் எத்தனையோ தவறுகள் செய்திருப்பேன். யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை, பாவங்களை மன்னித்து விடு யா ரஹ்மானே என்று அடிக்கடி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அரபியிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாங்கள் மன்றாட வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படைத்த ரஹ்மான் அவன் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய விடயத்தையும் அறியக்கூடியவன். உள்ளத்திலே அது என்ன விடயமாக இருந்தாலும் அனைத்தையுமே சிந்திக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், நாம் உள்ளத்திலே மறைத்து வைக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையுமே அறிந்தவன். அதனால் தான் அல்லாஹு தஆலாவை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ அலீமும் பிதாத்திஸ் சுதூர், உள்ளத்தில் ஊசலாடக்கூடியதையும் அறியக்கூடிய அந்த ரஹ்மான் நாம் கேட்கின்ற விடயங்களை எப்படியாக இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீன் கேட்டு அதற்குரிய பதில்களை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அதிகமாக இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயமாக, இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் இந்த தௌபா செய்வது மாத்திரமல்லாமல் அடிக்கடி நாம் இஹ்லாஸ் என்கின்ற விடயத்தையும் நமக்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸை பொறுத்தவரையில் நம்முடைய அமல்கள் அல்லாஹு தஆலா கபூலாக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை இஹ்லாஸ் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த காரியத்தையும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கென்று நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும், அவனுக்கென்று நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வோமாக இருந்தால் தான் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. பொதுவாக இந்த நோன்பை பொறுத்தவரையில், இந்த நோன்புடைய காரியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஏனைய கடமைகளை போன்று, ஏனைய வணக்கங்களை போன்று அல்லாமல்
இந்த நோன்புக்கு ஒரு விசேடமான தன்மை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். ஏனெனில் ஏனைய விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக ஜக்காத்தை எடுப்போமாக இருந்தால், அது ஒரு மனிதன் தேடிக்கொள்ளக்கூடிய சொத்துக்களில் இருந்து அவனிடத்தில் இருக்கின்ற பணங்களை கணக்கெடுத்து அவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். தொழுகையை எடுப்போமாக இருந்தால் அந்த ரப்புல் ஆலமீனத்தில் உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஹஜ் கடமை எடுப்போமாக இருந்தால் அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய சொத்துக்களை செலவு செய்து அல்லாஹ்வுக்காக வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த நோன்பு இருக்கின்றதே, அல்லாஹு தஆலா விசேடமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பட்ட ஒரு காரியம், ஒரு மறைமுகமான காரியம், யதார்த்தபூர்வமான ஒரு காரியம் என்பதற்காக வேண்டி இதற்கு ஒரு விசேடமான தன்மையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறுவதாக சொல்லி காட்டுகின்றார்கள். குல்லு அமலி இப்னி ஆதம் யுலாஃபு அல் ஹஸனத்து பி அஸ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف قال الله تعالى إلا الصوم إنه لي وأنا أجزي به. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறியதாக கூறி காட்டுகின்றார்கள். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு மனிதன், ஆதமுடைய மனிதர்கள் எல்லோருமே செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றதே, அந்த அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அமலை செய்து விட்டான் என்றால் அது இரட்டிப்பாக 10 மடங்காக அவனுக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது. அந்த 10 நன்மைகள் அவனுக்கு 700 மடங்காக நன்மைகளாக மாற்றப்படுகின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நோன்புடைய விடயம் இருக்கின்றதே, இந்த நோன்புடைய காரியம் அது எனக்குரியது. அந்த நோன்புக்கு நானே கூலி வழங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த அடியானை காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹு தஆலா அதனை பொருட்படுத்தியிருக்கின்றான் என்றால் அது யதார்த்தமானது, உள்ளத்தோடு தொடர்பட்ட ஒரு காரியம். ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் ஒரு நோன்பாளியை பார்த்தோ அல்லது நோன்பில்லாதவனை பார்த்தோ நீ நோன்பாளியா என்று கேட்டால் அவன் ஆம் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அது எப்படி, எந்த வேளையில் சஹர் செய்தாய், எப்படி செய்தாய் என்று நாம் யாரையும் பார்த்து கேட்க முடியாது. மாற்றமாக அவனுடைய உள்ளத்தை அறிந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அதற்காக அந்த விசேடமான தன்மையை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். யாரும் நாங்கள் படைத்த ரஹ்மானுக்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட நேரம் ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் எதுவெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதோ அனைத்தையும் நாங்கள் ஒதுக்கி வைக்கின்றோம். யாருக்காக? அந்த ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அவனை நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த இறையச்சம் என்பது சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹு தஆலா அப்படியான விசேடமான நன்மையை நமக்கு வழங்குகின்றான். எனவே அதிகமாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸ் என்கின்ற அந்த விடயத்தை நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான நல்ல அமல்களை செய்வார்கள். அவர்கள் வளமையாக செய்யக்கூடிய அமல்களை விட அதிகப்படுத்திக் கொள்வார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த அமல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மாதம் என்பது அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றானே, இந்த மாதத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் எனவே அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை விளங்க வேண்டும். ஓத தெரியாமல் இருக்கின்ற சகோதரர்கள் ஓதுவது படிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதனால் அந்த சஹாபாக்கள் அந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டதென்றால் குறைந்தது ஒரு தடவை குர்ஆனை முடிப்பார்கள், 2 தடவை முடிப்பார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் வரலாறு ஹதீசுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ஓதி முடித்ததாக சில அறிவிப்புகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் ஸஹ்ரி என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டதென்றால்
அது அல் குர்ஆனுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அதிகமாக அல் குர்ஆனை ஓதுங்கள். அதிகமாக மக்களுக்கு மத்தியில் உணவு கொடுக்கக்கூடிய, தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அதிகமாக தர்மங்கள் வழங்குங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மிகவும் மக்களுக்கு மத்தியில் ஆர்வம் ஊட்டியிருக்கின்றார்கள். இல்லாதவர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை ஆக்கியிருக்கின்றார்கள். ஏனெனில் ஒரு ஏழையினுடைய உணர்வுகளை அணிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை அல்லாஹு தஆலா விதியாக்கியிருக்கின்றான். எனவே அப்படியான ஒரு கட்டம் இருக்கின்ற வேளையில் ஏழையாக இருக்கக்கூடியவன், சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடியவன், அப்படியான மனிதர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அடிக்கடி தர்மம் கொடுப்போமாக இருந்தால் இதுவும் அந்த நல்லமல்களில் உள்ள விடயமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் அதிகமாக இந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் வருகின்றதற்கு முன்னால் சஹாபாக்கள் அதிகமாக அமல்களை செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்ற விடயத்திலும் அதிகமாக ஆர்வமுடையவராக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் வளமையாக தொழுகையுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாகத்தான் இருக்கக்கூடியவர்கள். இருந்த போதிலும் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் அதற்கும் உரிய பயிற்சி தான் என்ற அடிப்படையில் அதிகமாக அவர்கள் அமல்களை செய்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின் யுத்ரகுல் தக்பீரத்துல் ஊலா குதிப லஹு பராஅத்தான். யார் ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா விதியாக்கிய இந்த கடமையான தொழுகைகளை 40 நாளைக்கு தொடர்ச்சியாக அவ்வல் ஜமாத்தோடு முதலாவது தக்பீரிலே தொழுவானாக இருந்தால், 40 நாளைக்கு தொடர்ச்சியாக தொழுது வருவானாக இருந்தால் அவனுக்கு 2 பராத்துகள் இருக்கும். அவனுக்கு 2 கிஃப்ட்களை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். ஒன்று பராஅத்து மினன் நார், நரகத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கின்றது. முதலாவது கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், அவனுக்கு நரகத்தில் இருந்து அல்லாஹு தஆலா விடுதலையை கொடுக்கின்றான். அடுத்த விடயம் பராஅத்து மினன் நிஃபாக். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 2 காரியங்களும் சாதாரணமான காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தினுடைய கொடுமையை அவர்கள் அறிந்தார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் அதே போன்று படுகுழியான அந்த நரக நெருப்பை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்தார்களே, அப்படியான அந்த பயங்கரமான அந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. இரண்டாவது விடயம் நயவஞ்சகத்தன்மை. முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய படுமோசமான அந்த தன்மை இருக்கின்றதே, அந்த நயவஞ்சகனுடைய நிலைப்பாடு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சகோதரர்களே. அவன் நரகத்திலே ஆக அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவன், அவனுக்கு எந்த உதவிகளும் கிடைக்க மாட்டாது. அப்படியாக அடையாளப்படுத்தி அந்த நயவஞ்சகத்தன்மை இந்த 2 விடயத்திலும் இருந்து யாருக்கு விடுதலை கிடைக்கும் என்றால், முதலாவதாக இமான் ஜமாத்தோடு முதலாவது தக்பீரத்திலே ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரத்திலே ஹராம் கட்டுகின்ற அந்த நிலைப்பாடில் சேர்ந்து கொள்ளக்கூடிய மனிதன் 40 நாளைக்கு தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய மனிதனுக்கு இப்படியான சிறப்பு கிடைக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் நாம் எல்லோரும் திட சந்தர்ப்பம் பூர்வோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அந்த ரமலானுடைய காலம் நாம் யாருமே தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த தொழுகையை நேர காலத்தோடு வந்து அந்த ஆரம்ப தக்பீரிலே கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பயிற்சி பெறுவோமாக இருந்தால், இன்னும் நம்மளுக்கு ஒரு வாரம் இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தையும் கணக்கெடுத்து வருகின்ற அந்த மாசமும் நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பயங்கரமான படுமோசமான நரகத்தில் இருந்தும் அந்த படுமோசமான பண்பு நயவஞ்சகத்தன்மையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்குரிய வாய்ப்பாக இந்த நோன்பு நமக்கு பயிற்சியாக அமைய வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் நாங்கள் இந்த காலத்தில் அதிகமாக நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள் அனைத்திலும் நாங்கள் ஈடுபட வேண்டும் சகோதரர்களே. இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக ஆர்வமுற்றிருக்கின்றார்கள். யார் ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா விதியாக்கி அந்த கடமையான தொழுகை அல்லாமல்
சுன்னத்தான முத்தராதிஃபத்தான சுன்னாக்கள் என்று சொல்லக்கூடியது முன்பின்னாக வரக்கூடிய அந்த தொழுகைகள் இருக்கின்றதே, அந்த தொழுகையை தொழுது வருவானாக இருந்தால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு கோட்டையை, ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா கட்டி கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் லேசாக நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இஸ்லாம் எத்தனையோ காட்டித் தருகின்றது. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள், செய்யக்கூடிய பிழைகள் எல்லாவற்றையும் அப்படியே செய்து கொண்டு நீங்கள் பேசுவதை எல்லாம் பேசுங்கள், நாங்கள் செய்வதை எல்லாம் செய்வோம் என்று வாழ்வோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்மளை தவிர நஷ்டவாளிகள் யாராகவும் இருக்க மாட்டார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை, ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றம் பெற்றவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அப்படி ஆகுவோம் என்றால் தான் நிச்சயமாக நாங்கள் இந்த நோன்பு, வருகின்ற நோன்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறையச்சம் என்கின்ற தக்வா நமக்கு மிளிரப்பட்டு அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த விடயமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பினூடாக சஹாபாக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், நாவையும் அவர்கள் பேணிக் கொள்வதற்காக அவர்கள் பயிற்சியை பெற்றார்கள். நாவு என்பது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நியமத்தாக இருந்தால், ஆக பெரும் நியமத் என்று சொன்னால் இந்த நாவு வளம் என்பதுதான். அப்படியான அந்த நாவையும் அடக்கிக் கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த நோன்பு இருப்பது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனெனில் அப்படியாக நாம் நாவையும் இந்த நோன்பின் ஊடாக நம்மிடத்தில் யாராவது பிரச்சனைக்கு வந்தால், அல்லது நமக்கு யாராவது அடிக்க வந்தால், அல்லது நமக்கு யாராவது ஏச வந்தால், அந்த வேளையில் இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், என்னை விடுங்கள் என்று நாங்கள் அழகான முறையில் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நாவு என்பது பேணப்படுகின்றது. நம்முடைய நாவு வீணான பேச்சுக்களில் இருந்து, பொய் பேசுவதிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, அடுத்தவரை பற்றி கீபத் என்று சொல்லக்கூடிய அந்த படுமோசமான பாவங்களில் இருந்து, அல்லது பொய்ச்சாட்சி சொல்லக்கூடிய காரியங்களில் இருந்து, இப்படியான எதுவெல்லாம் நாங்கள் பெரும் பாவங்கள் என்று அடையாளப்படுத்துகின்றோமோ அப்படியான பெரும் பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்குரிய வாய்ப்பாக இந்த நோன்பு அமைய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அவனுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நாவையும், இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மர்மஸ்தானத்தையும் பேணிக் கொள்வானோ அவமனலகுமுல் ஜன்னah, அந்த அடியானுக்கு சுவர்க்க நுழைப்பதற்கு நான் பொறுப்புடையவனாக இருக்கின்றேன் என்று அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பெடுக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்மளை இந்த நோன்பு உண்மையிலே ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். நாங்கள் வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. அந்த சஹாபாக்கள் தங்களுடைய நாவினால் வீணான பேச்சுக்கள் வந்துவிடுமோ என்று அஞ்சி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் வசியத்தாக சொல்லிவிடுங்கள், நாங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ரத்பம் மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவிருக்கின்றதே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற விடயத்தில் நலைந்திருக்கட்டும் என்று சொன்னார்கள். அடிக்கடி நாங்கள் அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்கின்ற பொழுது, இஸ்திக்பார்கள் செய்கின்ற பொழுது, பாவ மன்னிப்புகள் தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நாவு என்பது பாவங்கள் செய்யாமல், நம்முடைய நாவு என்பது பொய் பேசாமல், அடுத்தவனுடைய குறைகளை பற்றி பேசாமல், அடுத்தவனுடைய மானத்திலே கை வைக்காமல் இருப்பதற்குரிய வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வருகின்ற ரமலான் எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக யா அல்லாஹ் தந்திருக்கின்றாய். எனவே அந்த ரமலானை சென்ற காலங்களில் நான் செய்தது போன்று, சென்ற காலங்களில் நான் நோன்பு பிடித்தது போன்று பிடிக்காமல், இந்த மாதம் என்பது எனக்கு ஒரு விசேடமான மாதமாக நான் ஆக்கி, நான் சென்ற காலங்களில் செஞ்ச தவறுகள் போன்று, பிழைகள் போன்று நான் செய்ய மாட்டேன். அமல்களை கூட்டிக் கொள்வேன். என் அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டிய பிரகாரம் நாம் அமல்களை செய்வேன் என்று அடிக்கடி நாங்கள் பிரார்த்தனை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இந்த நோன்பு என்பது எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வாவையும் அல்லாஹ் தஆலா தருவான். அந்த தக்வாவின் ஊடாக அவன் நமக்கென்று குறிப்பாக ஆக்கியிருக்கின்ற அந்த நோன்பாளிகளின் உடைய அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய வாயிலினூடாக நாங்கள் செல்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையிலே இந்த இடத்தில் நாங்கள் யாரின் மீதும் கோபம் கொண்ட காரணத்தினால் இந்த விடயங்களை நாங்கள் கண்டிப்பாக உருக்கி அழுத்தமாக பேசுவதல்ல. மாற்றமாக நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசை கொள்வது போன்று ஒவ்வொருவரும் சுவர்க்கம் செல்ல வேண்டும், நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த சுவர்க்கத்தில் நாம் எல்லோரும் நுழைந்து அந்த சுபிச்சமான அந்த சுவர்க்கத்தில் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆதங்கத்துக்காக வேண்டித்தான் இந்த விடயங்களை திட்டத்தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரிய
அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் நல்ல மக்களாக வாழ்ந்து இந்த நோன்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறையச்சத்தையும் அல்லாஹு தஆலா தந்து நாம் இந்த நோன்பினூடாக நல்ல பக்குவமுள்ள மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.